ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. மத்திய அரசின் செயல்பாடு மாநிலங்களுக்கு ஆதரவாகவா அல்லது அச்சுறுத்தலா என்ற தலைப்பில் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். சமீபத்தில் தமிழகம் வந்திருந்த மத்திய மின்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அவர்கள் தெரிவித்திருந்த ஒரு கருத்துதான் இதற்கான இந்த விவாதம் எழுவதற்கான பிரதானமான காரணமாக இருக்கிறது. கூடங்குளம் அணு உலை பற்றிய அதற்காக தமிழகத்திற்கு கூடுதல் மின்சாரம் கூடங்குளத்திலிருந்து ஒதுக்கப்பட வேண்டும் என்பது போன்ற கோரிக்கை அவரிடம் தமிழகத்துடைய மின்துறை அமைச்சரால் வைக்கப்படும் போது அவர் கொடுத்த பதிலின் ஒரு பகுதிதான் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. அணு உலைகள் வேண்டாம், அணு உலைகளுக்கு எதிரான நிலைப்பாடுகளை எடுக்கக்கூடிய மாநிலங்கள், அணு உலைகள் வேண்டாம் என்று சொல்லும் மாநிலங்கள் அவர்களுக்கு எதற்கு அணு உலை மூலம் மின்சாரம் மட்டும் போய் செல்ல வேண்டும், இந்த விஷயத்தை தான் அவர் சொல்லியிருந்தார். இதனால் தான் ஒரு பெரிய சர்ச்சை எழுந்திருக்கிறது. அணு உலைக்கு அனுமதி கொடுக்காத மாநிலங்களுக்கு அணு உலையுடைய மின்சாரம் இல்லை என்று சொன்னால் இது மாநில அரசுடைய அனுமதி சார்ந்த விஷயம் மட்டுமா, அல்லது அணு உலைகளுக்கு எதிர்ப்பு இருந்தாலே இது போன்ற முடிவுகளை மத்திய அரசாங்கம் எடுக்குமா என்பது போன்ற ஒரு கிரே ஏரியாவும் தொடர்ந்து பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த விஷயம் அணு உலைகளுக்கு மட்டுமே பொருந்துமா, அல்லது மற்ற விஷயங்கள், இப்போ நெடுவாசல் போன்ற இடங்களில் எண்ணெய் எடுப்பதோ, கதிராமங்கலம் போன்ற இடங்களில் எடுப்பதோ, இது போன்ற மற்ற மத்திய அரசு திட்டங்களையும் கூட ஒரு மாநிலம் எதிர்க்குமே ஆனால் அதற்கான பயன் நெடுவாசல் மூலமாக எடுக்கப்படக்கூடிய அது ONGC நிறுவனம் எடுக்கப்படக்கூடிய எண்ணெயோ அல்லது கெயில் மூலம் வரப்படக்கூடிய எரிவாயுவோ, இது போன்ற பலன்களும் அந்த மாநிலங்களுக்கு கிடைக்காமல் போகுமா, அது போன்ற முடிவுகளை மத்திய அரசாங்கம் எடுக்கிறதா? இந்த ஒரு முடிவு என்பது அந்த மாநிலம் ஒத்துழைப்பு தரும்போது அந்த மாநிலத்துக்கே அதற்கான பலன் முழுமையாக சென்றடைய வேண்டும். அணு உலை வேண்டாம், அணு மின்சாரம் மட்டும் வேண்டுமா என்ற கேள்வி ஒரு பக்கம் நியாயமானதுதானா என்ற கேள்விகள் ஒரு புறம் இருக்க, இது மறைமுகமாக மாநிலங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய முயற்சி என்று ஒரு புறம் சொல்லப்பட்டாலும் கூட மறைமுகமாக இது மாநிலங்கள் தங்களுடைய கொள்கைகளை மாற்றுவதற்கான அழுத்தம் கொடுக்கக்கூடிய முயற்சியா, மாநிலங்கள் மீது அச்சுறுத்தல் கொடுக்கக்கூடிய முயற்சியா? ஒரு மாநிலம் தன்னுடைய கொள்கை முடிவை அறிவித்திருக்கிறது என்று சொல்லும்போது இதை நீங்கள் மாற்றிக்கொண்டே ஆக வேண்டும் என்பதற்கான ஒரு கட்டாயமாக இது போன்ற ஒரு கொள்கை முடிவு அமைந்து விடுகிறதா? இது போன்ற பல கேள்விகளும் எழுந்திருக்கின்றன. இந்த திரு பியூஷ் கோயல் அவர்கள் சொன்ன இந்த கருத்தும் அது ஏற்படுத்தியிருக்கக்கூடிய எதிர்வினைகளும் பற்றி இன்றைய நிகழ்ச்சியில் விவாதிக்கலாம். இந்த விவாதத்தில் நம்மிடையே திரு SP உதயகுமாரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். கூடங்குளம் போராட்டங்களை முன்னின்று நடத்திய பச்சை தமிழகம் கட்சியுடைய தலைவர் திரு உதயகுமாரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அதே போல சாமானியர்களின் பிரதிநிதியாக திரு கணேஷ் அவர்களும் நம்மிடையே இணைகிறார். இன்னும் சற்று நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த திரு கரு நாகராஜன் அவர்களும் நம்மிடையே இணைய இருக்கிறார்கள். நான் திரு உதயகுமாரன் அவர்கள்ட்ட தொடங்க நினைக்கிறது, ஒரு மாநிலத்தில் உதாரணத்துக்கு கூடங்குளத்தையே எடுத்துப்போம். தமிழ்நாட்டில் கூடங்குளம் அணு உலை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மற்ற மாநிலங்கள் எங்களுக்கு இந்த அணு உலை வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, உதாரணத்துக்கு கேரளா, அவங்க நம்ம தமிழ்நாட்டில் கூடங்குளம் அணு உலையை ஏற்படுத்திட்டு தமிழ்நாட்டு மக்களுடைய நிலம், தமிழ்நாட்டுடைய தண்ணீர், எல்லா வளங்களும் தமிழ்நாட்டிலேருந்து எடுக்கப்படுது. ஆனால் மின்சாரம் நம்ம ஏன் கேரளாவுக்கு கொடுத்துட்டு இருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி லாஜிக்கலா இல்லையா? இது ஒரு ஆதிக்க திமிரோடு சொல்லப்பட்ட ஒரு கருத்து. இந்த மத்திய அமைச்சர் மாநிலங்களை ஒரு பள்ளி மாணவர்கள் போலவும் மத்திய அரசை தலைமை ஆசிரியர் போலவும் சிந்திக்கிறார். அது தவறான அணுகுமுறை. இந்தியா ஒரு ஒன்றியம் என்று நாம் கருதுகிறோம். எல்லா மாநிலங்களுக்கும் மாநில சுயாட்சி வேண்டும், மத்தியிலே கூட்டாட்சியாக இருக்கட்டும் என்பதுதான் பெரும்பான்மையான இந்தியர்களுடைய நிலைப்பாடு. ஆனால் அதை அப்படியே புறக்கணித்துவிட்டு ஏதோ மாநிலங்களெல்லாம் இவர்களுடைய அடிமைகள் என்கிற எண்ணத்தோடு இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார். மேற்கு வங்கத்திலே உள்ள திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய அரசு அணு உலைகளை எதிர்க்கிறது. பூர்பா மேதினிபூர் மாவட்டத்திலே ஹரிப்பூர் என்கிற ஊரிலே இவர்கள் திட்டமிடுகிற அணு உலையை அவர்கள் எதிர்க்கிறார்கள். கேரளத்திலே அணு உலைகள் வேண்டாம் என்று அனைத்து கட்சிகளும், பாரதிய ஜனதா கட்சி உட்பட எதிர்க்கிறார்கள். இந்த இரண்டு மாநிலங்களை தனிமைப்படுத்துவதும், இந்த பிரச்சனையிலே ஏதோ தமிழகத்துக்கு சார்பாக இவர்கள் ஒரு நிலைப்பாடு எடுப்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குவதும் தான் இந்த பேச்சினுடைய சாராம்சமே தவிர இங்கே மக்களுடைய நலன் முழுக்க புறக்கணிக்கப்படுகிறது. நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். கூடங்குளத்து அணு உலை கழிவுகளை கர்நாடக மாநிலம் கோலாரிலே புதைக்கப் போகிறோம் என்று மத்திய அரசு அறிவித்த போது அப்போது கர்நாடகத்தின் முதல்வராக இருந்த பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த ஜெகதீஷ் ஷெட்டர் என்பவர் கோலாரில் மட்டுமல்ல கர்நாடகத்திலே எங்கேயும் புதைக்க விட மாட்டோம் என்று சூளுரைத்தார், போராட்டங்களை முன்னெடுத்தார். அப்படியானால் அவருடைய அணுகுமுறை தவறு என்று திரு பியூஷ் கோயல் சொல்ல வேண்டும். நாம் எல்லாம் ஒரே தேசம், ஒரே நாடு, ஒரே மக்கள். கூடங்குளத்து கழிவு தமிழ்நாட்டு அணு உலை கழிவாக பார்க்கக்கூடாது. இதை தேசிய சொத்தாக கருத வேண்டும், கர்நாடகத்திலே கோலாரிலே புதைக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும். சொன்னார்களா? கிடையாது.
பாரதிய ஜனதா கட்சி அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுக்கவில்லை. இப்போதாவது திரு பியூஷ் கோயல் என்ன சொல்லலாம்? கூடங்குளத்து கழிவுகளை கர்நாடகத்திலே புதைக்கவில்லை என்றால் கூடங்குளத்திலிருந்து வருகிற மின்சாரத்தை நாங்கள் தரமாட்டோம் என்று அறிவிக்க தயாரா? எதிர்வரக்கூடிய கர்நாடக சட்டமன்ற தேர்தலிலே இந்த பிரச்சனையை, இதே கருத்தை அவர் அங்கே போய் சொல்வாரா? சொல்ல மாட்டார். இது மக்களை குழப்புவதும் மாநிலங்கள் மத்தியிலே ஒரு ஒரு ஒருமைப்பாட்டை சிதைப்பதும் தான் நோக்கம். இன்னும் ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். கர்நாடகா விஷயத்துல ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் தர விரும்புறேன். ஜஸ்ட் இஃப் ஐ அம் ராங் யூ கேன் கரெக்ட் மீ. அவங்க வந்து கோலார்ல வந்து அதோட கழிவுகள் புதைக்கிறதுக்கு அனுமதி இல்லைன்னு சொன்னாங்களே தவிர அணு உலை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கே வந்து கர்நாடக அரசு எதிரானது அல்ல. கர்நாடகால வேற ஒரு இடத்துல அணு உலையே செயல்பட்டு வருகிறது. இஃப் ஐ அம் நாட் ராங். கைகாங்க என்று சொல்லக்கூடிய ஊர்ல அணு உலை இருக்குது. அங்க விரிவாக்கம் பண்றதுக்காக அறிவிச்சிருக்காங்க. உள்ளூர் மக்கள் அது கடுமையா எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க, விரிவாக்கம் கூடாதுன்னு. இப்போ அணு உலை வேண்டாம் என்று சொல்வது கேரளாவுக்கு. நீங்க அணு உலை என்ற விஷயத்துக்கே எதிர்ப்பாக இருப்பீர்களே, ஆனால் அணு உலை மூலம் மின்சாரம் மட்டும் உங்களுக்கு எதிர்க்கு அப்படின்னா அவங்களோட லாஜிக்கா இருக்கு. அப்போ கர்நாடகா அணு உலையே எதிர்க்கல. சரி, அப்படி பார்த்தால் அப்போ பல்வேறு திட்டங்கள், இப்போ உதய் மின் திட்டம், அதை பத்தி நம்ம கொஞ்சம் கழிச்சு பேச போறோம். செல்வி ஜெயலலிதா முதல்வராக இருக்கும்போது அந்த உதய் திட்டம் வேண்டாம்னு சொன்னாங்க. அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுவாங்களா தமிழ்நாட்டில்? நாளைக்கு ஒரு மாநில அரசு தன்னுடைய உள்ளூர் நிலைமைகளை கருத்தில் கொண்டு ஒரு சில திட்டங்களில், ஒரு சில கொள்கைகளில் ஒரு முடிவு எடுக்க முடியும், எடுக்கக்கூடும், எடுக்க வேண்டும். அதுதான் ஒரு ஒன்றியம் இங்கு சொல்லக்கூடியதனுடைய அடிப்படை. அப்ப நாளை ஒரு மாநில அரசு இந்த மாதிரி மத்திய அரசுக்கு எதிராக ஒரு நிலைப்பாடு எடுத்தால் அந்த அரசை தண்டிப்போம், அவர்களை தனிமைப்படுத்துவோம் என்று எப்படி ஒரு மத்திய அமைச்சர் சொல்ல முடியும்? இன்னொரு கருத்தை நான் சொல்கிறேன். 2014ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் இதே அமைச்சர் பியூஷ் கோயல் வேர்ல்ட் எக்கனாமிக் சமிட் டெல்லியிலே நடந்தது. அதில் நடந்த எக்கனாமிக் சமிட் என்கிற கூட்டத்திலே பியூஷ் கோயல் பேசுகிறார். என்ன பேசுகிறார் தெரியுமா? அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் அணு உலைகளை மூடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த அணு உலைகள் தரமற்றவை. இந்த அணு உலைகளை மேற்கத்திய நாடுகள் தருகிற இந்த தரமற்ற அணு உலைகளை நாம் வாங்க வேண்டும் என்ற நிர்பந்தம் கிடையாது. அணுசக்தியை பொறுத்தவரை நாங்கள் கவனமாக இருப்போம். தூய்மையான எரிசக்தி, மாற்று எரிசக்தி என்கிற பெயரில் அணுசக்தியை நாம் ஆதரிக்க முடியாது என்று 2014ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் டில்லியிலே இதே அமைச்சர் பேசுகிறார். அடுத்து 2016ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 3 விஷயங்களை சொல்கிறார். ஒன்று, அணு உலைகள் விலை அதிகமானவை, பாதுகாப்பற்றவை. 2, மூன்றாவது, இழப்பீடு தர மறுக்கிறார்கள் இந்த வெளிநாட்டு நிறுவனங்கள். புக்குஷிமாவில் என்ன நடக்கிறது என்று நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அணுசக்தியை பொறுத்தவரை நாங்கள் அவசரமாக எந்த முடிவு எடுக்க மாட்டோம் என்று 2வது முறையாக சொல்கிறார். அதானி ஆஸ்திரேலியாவுக்கு போய் நிலக்கரி சுரங்கத்தை விலைக்கு வாங்க போன நேரத்திலே நாம் இந்த அணுசக்தி திட்டத்தை சற்றே பின்தள்ளி வைக்க வேண்டும் என்று அதானிக்கு ஆதரவாக குரல் கொடுத்தவர், பேசியவர் திரு பியூஷ் கோயல். கடந்த மே மாதம் இந்தியாவிலே 10 உள்நாட்டு அணு உலைகளை துவங்க போகிறோம் என்று அறிவித்ததிலும் கூட்டாளியாக இருந்தவர், அதனை வரவேற்றவர். இன்று திடீரென வந்து அணு உலைகளை ஏற்க மறுத்தால் அணுசக்தி தரமாட்டோம் என்று பல மாநிலங்களை அச்சுறுத்துகிற விதத்தில் சொல்கிறார். அப்படியானால் நெய்வேலியிலே உருவாகிற மின்சாரத்தை நமக்கு தருவார்களா? 3வது 4வது அணு உலைகள், கூடங்குளத்திலே கட்டப்படுகிற 3வது 4வது அணு உலைகளில் உள்ள மொத்த மின்சாரத்தையும் தருவோம் என்று சொல்வது, இன்னும் இப்போது பிறந்திருக்கிற குழந்தைக்கு இன்னும் பெயரே வைக்கவில்லை, பெயர் வைக்காத குழந்தைக்கு திருமண நாள் குறிப்பது போல இருக்கிறது. அந்த 3வது 4வது கூட இல்ல, இப்போ இருக்கிற நெய்வேலியிலும் கூட மெஜாரிட்டி பவர் ஷேர் தமிழகத்துக்கு தானே கொடுக்கப்பட்டிருக்கு. மெஜாரிட்டி இல்ல, மெஜாரிட்டி தரலாம், ஏன்னா அது உள்நாடுங்கிறதுனால. இப்போ கணிசமான மின்சாரம் கர்நாடகா, ஆந்திரா, கேரளா போன்ற மாநிலங்களுக்கு போகுதே. இப்போ பல தோழர்கள் இங்கே பேசுங்க சொன்னாங்க, எங்கள் மக்களுடைய நிலங்களை எடுத்து இந்த அழிவுகளை எல்லாம் எங்கள் தலையில் கொட்டிவிட்டு, இந்த கழிவுகளை எல்லாம் எங்கள் தலையில் கொட்டிவிட்டு மின்சாரத்தை மட்டும் மற்ற மாநிலங்களுக்கு கொடுக்காதே, முழு மின்சாரத்தையும் கூடங்குளமாக இருந்தாலும் சரி, நெய்வேலியாக இருந்தாலும் சரி, முழு மின்சாரத்தை எங்களுக்கு தாருங்கள் என்று சொன்ன போது வாய் பேசவில்லை மத்திய அரசு. இப்போதும் கூட நெய்வேலி பற்றி பேச மறுக்கிறார்கள். கூடங்குளத்தில் 1வது 2வது அணு உலைகள் முடங்கி கிடக்கின்றன, அது சரியாக இயங்கவில்லை என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். அதை பற்றி பேசாமல் அஸ்திவாரம் கூட போடப்படாத 3வது 4வது அணு உலைகளில் உற்பத்தியாகும் மின்சாரத்தை நாங்கள் உங்களுக்கு தருவோம் என்று, அதுவும் பரிசீலிப்போம் தான், தருவோம்ல சொல்லல. நான் என்ன குறிப்பிட விரும்புகிறேன்னா, அமைச்சர் பியூஷ் கோயல் கொள்கை ரீதியாக பேசுவது கிடையாது.
ஒரு நிலைப்பாடு எடுத்து பேசுவது கிடையாது. அரசின் கொள்கைகளை திடமாக இதுதான் இந்த அரசினுடைய கொள்கை என்று சொல்வது கிடையாது. எங்கே எப்போது என்ன பேசினால் எடுபடுமோ அதை பேசிவிட்டு தப்பித்து செல்கிறாரே தவிர இவருடைய பேச்சிலே உண்மைத்தன்மை இல்லை என்பது மிக முக்கியமான விஷயம். இப்போ இந்த விஷயத்திலே இப்ப அவங்க வந்து நாங்க இந்த முடிவை எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அது அதிகாரப்பூர்வமான முடிவா ஒரு கவர்மெண்ட் டாக்குமெண்டா நமக்கு வரல. இருந்தாலும் இந்த முடிவு வந்து எடுக்கப்பட்டது என்று சொன்னால் கூடங்குளத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு பெனிஃபிட் தானே கிடைக்க போகுது. கூடங்குளத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற இப்போ உதாரணத்திற்கு கேரளாவுக்கு பவர் கொடுக்கறது இல்ல அப்படின்னு அவங்க முடிவு பண்ணாங்கன்னா அந்த 260 மெகாவாட் கூடுதலா நமக்கு தானே வரப்போகுது. இந்த விஷயத்துல நமக்கு அது சாதகமான தமிழ்நாட்டுக்கு கூடுதல் மின்சாரம் கிடைக்கக்கூடிய விஷயம் இல்லை. இது கேரள மக்களையும் தமிழக மக்களையும் பிரிக்கிற ஒரு சூழ்ச்சி. எப்போதெல்லாம் கூடங்குளத்துக்கு அணுமின் நிலையத்துக்கு எதிராக போராட்டங்கள் வலுவாக உருவெடுத்தனவோ அப்போதெல்லாம் முல்லை பெரியாறு பிரச்சனையை கொண்டு வந்து இவர்கள் மக்களை பிரித்தது போல இப்போது கேரள மக்களையும் தமிழக மக்களையும் பிரித்தாள்வதற்கான ஒரு முயற்சி இது. நாங்கள் சொல்வது கேரளாவுக்கு கொடுக்காதே மொத்தத்தையும் தமிழகத்துக்கு தா என்றல்ல. நாங்கள் சொல்வது அதிகமாக அடர்த்தியாக மக்கள் வாழ்கிற இந்த பகுதியிலே இந்தியாவிலே அணு உலைகள் கூடாது. குறிப்பாக கூடங்குளம் பகுதியிலே மக்கள் நெருக்கம் மிக அதிகமாக இருக்கிறது. எனவே இந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னால் நடத்தப்பட்ட கருத்து கேட்பு கூட்டத்தின்படி 10 ஆண்டுகளுக்கு முன்னால் எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கீட்டின்படி தவறான முடிவை எடுக்காதீர்கள் என்று நாங்கள் சொல்கிறோம். இந்தியாவுக்கே அணுமின் நிலையம் வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய வாதமே தவிர கேரளாவுக்கு அதிகமாக மின்சாரம் கொடுக்காதே மொத்தத்தை எங்களுக்கு தா என்று சொல்வது அல்ல. தமிழகம் ஒரு மிகப்பெரிய அணுத்தீமைக்குள் தள்ளப்படுகிறது. ஒரே இடத்தில் 6-8 அணு உலைகள் ஒட்டுமொத்தமாகவே அணு உலைகளுக்கு எதிரானது உங்களுடைய நிலைப்பாடுங்கிறது தெரிஞ்ச விஷயம். பட் இப்போ நமக்கு கூடங்குளத்துல நமக்கு ஒரு அணு உலை இருக்கு, வந்தாச்சு, 1-2 செயல்பட்டு இருக்கு, 3-4 வரப்போகுதுன்னு சொல்லி சொல்றாங்க. கல்பாக்கத்துல செயல்பட்டு இருக்கு. அப்போ அதோட மேக்ஸிமம் யூஸ் ஆகுது நமக்கு கிடைக்கட்டுமேன்னு பாக்குறதுல என்ன தவறு இருக்க முடியும்? சரி, அப்படி என்றால் இது யார் சொல்லணும்? மத்திய அரசு அமைச்சரவை கூட்டத்தை நடத்தி நாம் இப்போது செய்து கொண்டிருக்கிற அந்த காட்கில் ஃபார்முலா என்பது தவறான அணுகுமுறை. எந்த மாநிலத்திலே அந்த மக்கள் துன்புறுகிறார்களோ அதனுடைய விலையை ஏற்றுக்கொள்கிறார்களோ அந்த மக்களுக்குத்தான் மொத்த பலனையும் கொடுக்க வேண்டும். எனவே அது நிலக்கரி அனல் மின் நிலையமாக இருந்தாலும் சரி, அணு மின் நிலையமாக இருந்தாலும் சரி, புனல் மின்னலை நீர் மின் நிலையமாக இருந்தாலும் சரி, அல்லது போஸ்கோ போன்ற அழிவு திட்டங்களாக, ஸ்டெர்லைட் போன்ற அழிவு திட்டங்களாக இருந்தாலும் சரி, உள்நாட்டு அந்தந்த மாநில மக்களுக்குத்தான் முழு பயன்களும் போக வேண்டும். ஸ்டெர்லைட் தூத்துக்குடியில் இருக்கிற ஸ்டெர்லைட் என்று இப்போ விரிவாக்கம் நடந்துகிட்டு இருக்குது. அங்கே தமிழர்களுக்கு மட்டும்தான் வேலை கொடுப்போம். பக்கத்து கூடங்குளத்தில் வேலை பார்க்கறது பெரும்பாலும் வட இந்தியர்களும் கேரளாக்காரர்களும். அதை பத்தி பேச வேண்டியதானது அமைச்சர்? இது மக்களை திசை திருப்புகிற ஒரு வீண் சொல்லை தவிர, வீண் பேச்சை தவிர இதுல உண்மை கிடையாது. இது ஒரு கொள்கையாக முடியாது. ஒரு கொள்கையா செயல்படுத்த மாட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? நிச்சயமாக செய்ய மாட்டாங்க. நான் தான் சொல்லிட்டு இருக்கேன். 2014 இருந்து இந்த அமைச்சர் அணுசக்தியை பற்றி சொல்லக்கூடிய கருத்துக்கள் முழுக்க முழுக்க மக்களை திசை திருப்புகிற, குழப்புகிற கருத்துக்கள். இப்போ சொல்லக்கூடிய அமைச்சர் நேரம் மோடியை பார்த்து, பிரதமர் மோடியை பார்த்து அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி காட்கில் ஃபார்முலா தவறானது, இன்றிலிருந்து அந்த காட்கில் ஃபார்முலாவை மத்திய அமைச்சரவை கைவிடுகிறது, மத்திய அரசு கைவிடுகிறது அறிவிக்க சொல்லுங்க. இது கேரள மக்களையும் தமிழ் மக்களையும் முட்ட வைக்கக்கூடிய ஒரு சூழ்ச்சி. ஓகே, நான் திரும்ப உங்கள்கிட்ட வரேன் திரு உதயகுமார். நான் சாமானியர்களின் பிரதிநிதியாக கூடிய திரு கணேஷ் அவர்கள்ட்ட கேட்க நினைக்கிறது. இதுல அமைச்சர் சொன்ன கருத்து வந்து 2 விதங்களா பார்க்கப்படுது. ஒன்னு தமிழ்நாட்டுக்கு பெனிஃபிட் தானே அப்படிங்கிறதும், மற்றொன்று திரு உதயகுமார் அவர்கள் சொல்வது போல இது மாநிலங்களுக்கு இடையே ஒரு பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கு, இல்ல வந்து அழுத்தம் தரக்கூடிய விஷயமா இருக்கு அப்படின்னு நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, ஒரு சாதாரண தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மனிதனா பார்க்கும்போது இது வந்து ஒரு பெரிய மனவலிக்கு உண்டாக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவர் வந்து இந்திய ஒன்றியத்தோட அமைச்சராக இருக்கார். இந்திய ஒன்றியங்கிறது பல மாநிலங்களை ஒன்றிணைச்ச ஒன்றியம் தான். வி ஆர் ஸ்டில் யூனியன் ஆஃப் இந்தியா, ரைட்? ஸோ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். அப்போது வந்து எல்லா மாநிலங்களுக்கும் பிரதிநிதியாக தான் அவர் வந்து செயல்படணும். ஆனால் அவர் வெளியிட்ட கருத்து பார்த்திங்கன்னா, இப்போது இங்கே வந்து அணுமின் நிலையம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கொடுப்போம், இல்லை அவங்க எதிர்ப்பு தெரிவித்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறது வந்து, இப்போது ஒருத்தன் உடலில் வந்து என் காலை வெட்டிட்ட அப்போ வந்து நான் வேணான்னு கூட கத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, அப்போ வந்து நான் உனக்கு மருத்துவம் கூட பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி தான் இதை வந்து நம்ம பார்க்க தோணுது சாதாரண மக்களுக்கு. இது வந்து ரெண்டாவது ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி வந்து இது வந்து ஒரு மாநிலத்தை வந்து மிரட்டுற மாதிரி பார்க்குறேன். மாநில அரசாங்கத்தை மட்டும் இல்லை, ஆல்ரெடி மிரட்டிட்டு தான் இருக்காங்க மாநில அரசாங்கத்தை. இதையும் தாண்டி வந்து சாதாரண மாநில மக்களை ஓரங்கட்டுற மாதிரி இருக்குது. இப்படி வந்து இப்போது இதில் வந்து தமிழ்நாட்டுக்கு பெரிய சாதகம் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம வந்து
அணுமின் மின்சாரத்தில் வந்து நம்ம தான் வந்து நிறையா ப்ரொடியூஸ் பண்ணுறோம், இப்போ நிறையா வச்சுருக்கோம் தமிழ்நாடு. அப்போ வந்து நம்மளுக்கு தான் நிறையா கிடைக்கும். அப்படின்னா அதை தாண்டி ஒரு மாநில உரிமை இந்திய ஒன்றியம் நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். அப்போ வந்து பார்க்கும்போது ஒருத்தர் வந்து ஒதுக்குற மாதிரி இருக்கு. இது எப்படி ஒரு சரியான ஒரு ஒன்றிய அமைச்சரோட ஒரு செயல்பாடாக இல்லை? இப்போ அந்த ஒரு மாநிலம், இப்போ கேரளாவோ வெஸ்ட் பெங்காலோ, அவங்க ஒரு கொள்கை முடிவு எடுத்து இந்த விஷயம் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு அணுமின் நிலையமே வேணாம், நாங்கள் வந்து அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதோட மின்சாரத்தை மட்டும் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறது நியாயம்னு நினைக்கிறீங்களா? இது ஒரு அவங்க தனிப்பட்ட விதமாக நீங்கள் நியாயமா இல்லையான்னு கேட்கலாம். ஆனால் வந்து ஒரு ஒன்றிய அரசு இந்த மாதிரி நிலைப்பாட்டுக்குள்ளேயே ஒரு மாநிலத்தை தள்ளக்கூடாதுங்கிறது தான் என்னோட ஒரு நிலைப்பாடு. இப்போ வந்து ஒரு 2 குழந்தை இருக்கு, ஒரு குழந்தைக்கு அணுமின் நிலையத்தின் மூலமா என் மாநிலத்துக்கு பாதிப்பு வரும்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனாலதான் வந்து அவங்க அதை வேண்டாம்னு சொல்றாங்க. அந்த பாதிப்பெல்லாம் மற்றொரு மாநிலம் அனுபவிக்கட்டும், அதோட பயன்களை மட்டும் நான் அனுபவிச்சுக்கிறேன் அப்படின்னு அவங்க சொன்னா அது எங்கேயோ இடிக்குது இல்ல? அப்போ மொத்தமாவே அணுமின் நிலையம் வேணாங்கிற முடிவுக்கு மத்திய அரசாங்கம் போகுமா? அதுக்கு போக மாட்டாங்க. சரியா? ஏன்னா அவங்களுக்கு அணுமின் நிலையம் ஏற்படுத்துறது அவங்களோட கொள்கை. ஆமா, ஏற்படுத்துறது கொள்கையா இருக்கு. ஆனால் நீங்கள் ஒரு மாநிலத்தோட பார்வையிலேருந்து ஒரு தனி மனிதனோட பார்வையிலேருந்து நீங்கள் சொல்கிற லாஜிக் வந்து அப்படி தான். நான் ஒருத்தன் வேணாங்கிறேன், அப்புறம் நான் அதுலேருந்து கேட்குறேங்கிறது ஒரு லாஜிக். ஆனால் ஒரு இந்திய கூட்டமைப்பு அரசாங்கம் வந்து அது செய்ய முடியாது. அதை செஞ்சிச்சுன்னா அப்புறம் வந்து நம்ம எப்படி வந்து ஒரு இந்திய இறையாண்மையை பேச முடியும், நம்ம எல்லாரும் இந்தியர்கள்னு எப்படி பேச முடியும்? அப்புறம் வந்து ஏன் வளம் எனக்குன்னு கர்நாடகா சொல்லும், ஏன் வளம் எனக்குன்னு நான் சொல்லுவேன். அந்த மாதிரி தான் போயிடும். இது வந்து எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பெரிய கேள்விக்குறியான பிரச்சனையாக மாறும். இது இப்படி முன்னெடுத்துட்டு போகிறது ஒரு இந்திய அரசாங்கத்துக்கு நல்லா ரைட் வே இல்லை. ஆமாம், அது இல்லை. ரெண்டாவது, அவ்வளோ பிரச்சனை உங்களுக்கு நம்ம கூடங்குளத்திலயோ கல்பாக்கத்திலயோ இல்ல நெய்வேலியோ ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர்ல அதிகமான பங்கு தமிழ்நாட்டுக்கு வரணும் அப்படிங்கறதுல உண்பாடா இல்லையா உங்களுக்கு? ஆமா, நம்ம நிறைய வந்து பாதிப்படைகிறோம். அப்போ எனக்கு பவரும் கொடுக்க மாட்டேங்கிறதுல ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நம்ம முதலமைச்சர் மறுபடியும் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போதே அவங்க வந்து அதை வந்து மீண்டும் எடுத்துரைத்தாங்க. ஆனாலும் வந்து நம்மளுக்கு சாதகமாக எதுவும் நடக்கலை. 50% தான் கொடுக்குறாங்க. இப்போது திரும்பவும் முதலமைச்சர் கூட கருத்து கேட்கும் கூட்டம் நடந்துச்சு. இப்போது இதுலேயும் முன் வச்சுருக்காங்க. ஆனால் இது நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படுது. ஆனால் அதுக்காக அப்போது நம்ம கூடங்குளத்தை ஆதரிச்சு தானே ஆகணும், அணுமின் உற்பத்தி ஆதரிச்சு தானே ஆகணும்னா அதுவும் முடியாது. ஏன்னா வந்து என்ன சொல்கிறேன், எனக்கு நல்லது கிடைக்காதுங்கிறதுக்காக, தமிழ்நாட்டுக்கு நல்லது கிடைக்குதுங்கிறதுக்காக ஒரு ஊரை தியாகம் பண்ண முடியாது. இது வந்து ஒரு நாகரிகம் உள்ள ஒரு தலைமுறை வந்து செய்யக்கூடிய செயல் இல்லை. ஏன்னா நம்ம நாகரிகத்தின் உச்சத்தில் இருக்கோங்கிறோம். அப்போ வந்து ஒருத்தனை கொண்டுட்டு 100 பேரை வாழ வைக்கிறதுங்கிறது எப்படி சரின்னு தெரியல. விலா கணேசன்லாம் பேசியிருக்கிறாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு ஊர் தியாகம் செஞ்சுதான் ஆகணும், ஒரு மாநிலம் தியாகம் செஞ்சுதான் ஆகணும் தேசத்துக்காகன்னு. அது எப்படி பண்ண முடியும்? அப்ப அவன் இந்த தேசத்தோட குடிமகனா யோசிப்பானா? அப்ப நமக்கு வந்து மேக்ஸிமம் மின்சாரம் கிடைக்கணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் நம்மளுடைய உரிமை. ஆனா அதற்காக வந்து நீங்க இல்லன்னு சொன்னா தர முடியாதுன்றது தவறான கொள்கை. மாற்று வழியை சிந்திங்க. இன்னைக்கு என்னென்னமோ வந்து நம்ம அறிவியல் பூர்வமா சாதிச்சுட்டு இருக்கோம், பல ராக்கெட்டுகள் விடுறோம். அந்த நேரத்தை இதுல ஏன் செலவிடக்கூடாது? எனக்கு தெரிஞ்சு எங்கேயோ விண்வெளியில கண்ணு கெட்டாத தூரத்துல ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிற ஆர்வத்தை நம்ம பூமியில நாச வேலையை வந்து இன்னைக்கு பண்ணிட்டு அதுல நம்ம பவர் எடுக்கிறதுக்கு பதிலா ஒரு இயற்கை சார்ந்த அதாவது மரபுசாரா தொழில்நுட்பத்துக்கு ஏன் நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடாது? நம்ம இந்த ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ் எல்லாம் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. நம்ம வந்து எது சரியான தொழில்நுட்பம் எது சரியான தொழில்நுட்பம் இல்லங்கிறது ஒரு பெரிய விவாதமா இருக்கு. ஏன்னா எல்லா தொழில்நுட்பங்களுக்கும் தமிழகத்துல எதிர்ப்பு வரதை பாக்குறோம். நம்ம அதை பத்தியும் கேட்போம். நம்ம நியூட்ரினோ திட்டத்துக்கும் எதிர்ப்பு வருது. கெட்ட தொழில்நுட்பத்துக்கு எதிர்ப்பு இல்ல, அதுதான் அது எது சரிங்கிறது அப்படிதான் நீங்க சொல்லணும். எதிர்ப்பு எல்லாத்துக்குமே மத்திய அரசாங்கம் கொண்டு வரதுக்கு எதிர்ப்புன்னு நம்ம சொல்லிட முடியாதுல்ல. நீங்க கொண்டு வரது எல்லாமே நாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி இருக்குன்னா அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? ஒரு மக்கள் இல்ல, இன்னைக்கு கல்பாக்கத்தில் நீங்க பாருங்க, இது என்னோட நண்பர் எனக்கு சொன்னது. சரியா? அவங்க அந்த ஊர்ல இருக்காங்க, டவுன்ஷிப்ல இருக்காங்க. ஆனால் அங்கே வந்து பெரும்பாலான மக்கள் நீங்கள் கண்கூடா பார்க்க முடியும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள். அவங்களுக்கு வந்து யார் இழப்பீடு கொடுப்பா? அவங்களுக்கு தகுதியான இருப்பிடம் கொடுக்குறீங்க, மருத்துவ சிகிச்சை எல்லாம் கொடுக்குறீங்க, அப்போல்லாம் மாதிரி பெரிய ஹாஸ்பிட்டல் கூட அனுப்பிச்சு வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. ஆனால் அது சரியா? பல பேர்த்த கொன்று இந்த ஊர் வாழ்றதுங்கிறது சரியா? நம்ம நாகரீக சமூகத்தில் இருக்கிறோங்கிறோம், நாகரீகம் அடைஞ்சிட்டோங்கிறோம். நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த செய்தி தொடர்பாளர் திரு கரு நாகராஜன் அவர்கள் இணைந்திருக்கிறார். நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றேன். உங்ககிட்ட தான் கேட்கணும், ஒரு மாநிலம் வந்து மத்திய அரசாங்கத்தின் கொள்கை முடிவுக்கு எதிராக வேற ஒரு கொள்கை முடிவு எடுக்கிறதுன்னு சொல்லும்போது அப்போ உனக்கு அந்த மின்சாரம் கிடையாது, அப்போ உங்களுக்கு அதோட பயன் கிடைக்காது அப்படின்னு சொன்னா இது மாநிலங்களை மறைமுகமாக ஒரு அச்சுறுத்தும் செயல் அப்படின்ற குற்றச்சாட்டு. இல்லை, ஒன்றும் பெரிய மத்திய அரசு கெஜெட்டில் வெளியிட்டல, பாராளுமன்றத்தில் அறிவிக்கலை,
ஒரு அமைச்சர் வந்து அதுல சில விஷயங்கள் இருக்கு. இல்ல மின்துறை அமைச்சர் சொல்வது அதிகாரப்பூர்வ கருத்து இல்லையா? இல்ல மின்துறை அமைச்சர் சொல்றதுல சில நியாயங்கள் இருக்கலாம். இதை வந்து பல மாநிலங்களுக்கு கஷ்டம் கொடுக்கலாம் இந்த வார்த்தை. இப்ப இன்றைக்கு கூடங்குளத்துல அணுமின் நிலையம் ஏற்படுத்தி இருக்கிறோம். அதுக்கு எவ்வளவோ போராட்டங்கள் எல்லா மத்திய அரசும் கடந்த மத்திய அரசும் அதுக்கு பணியாற்றினாங்க. இப்ப இருக்கிற மத்திய அரசும் அதுக்கு பணியாற்றி இருக்கிறாங்க. ஏறத்தாழ அன்றைக்கு கணக்கு 22,000 கோடினா இன்னைக்கு எத்தனை ஆயிரம் கோடின்னு நமக்கே தெரியாது. இன்றைக்கு அது புதிதாக அமைக்கப்பட்டால் அது 30,000 கோடியா இருக்கலாம். இன்றைக்கு இவ்வளவு பணம் செலவழித்து ஆராய்ச்சிகள் செய்து சயின்டிஸ்ட்லாம் இருந்து இதை உற்பத்தியை உண்டாக்கும் பொழுது அந்த உற்பத்தியை உண்டாக்குகிற அந்த கஷ்டத்துக்கு எல்லாம் அந்த பயனை இந்தியாவில் இருக்க எல்லா மக்களும் தான் அனுபவிக்க போறாங்க. அது வந்து இந்த நாட்டு மக்களுக்கு இல்ல, அந்த நாட்டு மக்களுக்காக தொடங்கப்பட்டதான் கூடங்குளம். இந்த நாட்டு மக்களுடைய இந்த நாட்டு மக்களுடைய பயன்பாட்டிற்கு தொடங்கப்பட்டதான் இன்றைக்கு கூடங்குளம். உதாரணத்துக்கு நான் கூடங்குளத்தை சொல்றேன். அது இந்தியாவில் எங்க வேணாலும் இருக்கலாம். 21 அணு உலைகள் இந்தியா முழுவதும் இருக்கு. அதுல கூடங்குளமும் 1-2 ரியாக்டர் இருக்கு. அடுத்து 3-4 இப்ப பண்ண போறாங்க. அதுக்கு வேலைகள் தொடங்கிட்டாங்க. அடுத்து 6 வரைக்கும் இருக்கு, 5-6 வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப லாஸ்ட் டைம் பிரைம் மினிஸ்டர் போகும்போது அது தொடங்கி வச்சாங்க 3 நாள். இப்ப இத்தனை ஆயிரம் கோடி 25,000 கோடி செலவழித்து ஒரு அணுலை உற்பத்தி செய்து இன்றைக்கு தமிழ்நாடு கேட்குறாங்க 3 நாளில் உற்பத்தி ஆகிறது மொத்தமாக எங்கிட்ட கொடுத்துருங்க, கூடுதலாக 2,000 மெகாவாட் கொடுத்துருங்க கேட்குறாங்க. இந்த உற்பத்தி கூட இப்போ அது வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, பாண்டிச்சேரி நமக்கு மேஜர் ஷேர் வருது. மீதி இருக்கிற 4 ஸ்டேட்டுக்கு கொடுக்குது. மத்திய அரசுடைய இன்வெஸ்ட்மெண்ட், தமிழ்நாடு இன்வெஸ்ட்மெண்ட்டில் அந்த செலவை அந்த மின்சாரத்தை எல்லாருக்கும் பயிர் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இதை இன்றைக்கு திருப்பி ஒரு 7,000 மெகாவாட் இன்றைக்கு குஜராத், ஹரியானா, ராஜஸ்தான் உட்பட புதிதாக இந்திய அணு உலைகள், இந்தியாவிலே தயாரிக்கப்படுகிற அணு உலைகளை வைத்து 7,000 மெகாவாட் புதிதாக தயாரிக்கிறதுக்கு இப்ப ரெடி பண்றாங்க. அதுல 7 மாநிலம் வருது. இப்ப மாநிலங்களுக்கெல்லாம் இன்றைக்கு அணுசக்தியை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாம் சொல்லலாம். உதயகுமார் இல்ல, உதயகுமார் சொல்ல வந்ததுக்கு அடிப்படை ஒரு மாநிலத்துடைய கொள்கை முடிவுக்குள்ள மத்திய அரசு தலையிடுதா இல்லையா? இல்ல, இது கொள்கை முடிவு இல்ல. மத்திய அரசுடைய முதலீட்டுல மத்திய அரசுடைய தலைமையின் கீழ் இருக்கிற அணுசக்தி கழகம் தயாரிக்கிற அணு மின்சாரம் அணு உலை எங்க மாநிலத்துல வர வேண்டாம் சொல்ற உரிமை ஒரு மாநிலத்துக்கு இல்லையா? எந்த மாநிலமும் சொல்ல வேண்டாம். சொன்னா அது வந்து நாட்டுக்கு தான் நஷ்டங்கிறது ஒண்ணு. இப்ப உதயகுமார் சொல்றாரு, கேரளா எதிர்க்குது, வெஸ்ட் பெங்கால் எதிர்க்குது. வெஸ்ட் பெங்காலும் கேரளாவும் யாரும் தெரியும். இந்திரா காங்கிரஸ் கட்சி என்ன செஞ்சாலும் எதிர்ப்பாங்க, பாஜக என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு வந்து மனிதன் எங்க கேரளா அப்ப என்ன செய்யணும்? கேரளா இல்ல, கேரளா அப்ப கூடங்குளத்துல தயாரிக்கிற மின்சாரம் வேண்டாம்னு அவங்க இவர் சொன்ன மாதிரி சொல்ல தயாரா இல்லையா? எப்படி உற்பத்தி ஆனாலும் பரவாயில்ல, எந்த மாநிலம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, எந்த மாநிலம் சேலஞ்சை ஏத்துக்கிட்டா பரவாயில்ல, ஆனா அதனுடைய பயன்பாடு மட்டும் எனக்கு வரணும்னா அதுல என்ன நியாயம்? அவர் யதார்த்தமான சார் கூட்டாட்சி இதுதானே சார். இந்திய ஒன்றியம்ங்கிறது என்ன சார்? எல்லா மாநிலங்கள்ல வேற மாநிலத்துல உற்பத்தி ஆகிற தங்கமும் ஸ்டீலும் எனக்கு வருது, என் மாநிலத்துல உற்பத்தி ஆகிற காய்கறி பக்கத்து மாநிலத்துக்கு போகுது. இப்படிதானே சார் இந்திய ஒன்றியம் செயல்படுது. எல்லா உற்பத்தியும் இருக்கணும், ஒரே தேசம், ஒரே வழி, ஒரே மார்க்கெட். இல்ல, எல்லா காய்கறியும் எனக்கு வேணும், எல்லா பெட்ரோல் டீசலும் வேணும், எல்லா கரண்ட்டும் வேணும், ஆனா எதுவுமே செய்யக்கூடாதுன்னா அப்ப நீங்க கேரளா மட்டும் பாதுகாப்பா இருந்துக்குவீங்க, இந்தியால மத்த மாநிலம் பாதிப்புக்குள்ளாவாங்களா? இல்ல, இன்னைக்கு அணு உலைகள் சொல்றேன். நீங்க சொன்ன உதாரணத்தை வச்சு சொல்றேன். இப்ப அணு உலைகள் உதயகுமார் சொல்றாரு அணு உலைனா ஆபத்துன்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. அவருடைய சொந்த கருத்து அவர் சொல்லிட்டே இருக்காரு. அதே நேரத்தில் பேரறிஞர் ஐயா அப்துல் கலாம் சொல்றாரு அணு உலையில ஆபத்தே இல்ல, நானே கூடங்குளத்துல போய் பார்த்தேன், மிக பாதுகாப்பா இருக்குன்னு அப்துல் கலாம் ஐயா சொல்றாங்க. அவங்க சயின்டிஸ்ட். உதயகுமார் சயின்டிஸ்ட் தெரியாது. இல்ல ஒருத்தர் இப்படி கருத்து சொல்றாங்க, ஒருத்தர் அப்படி கருத்து சொல்றாங்க. நம்ம குவாலிஃபிகேஷன்ஸ் क्वेश्चन பண்றதுக்கு வரல. நான் குவாலிஃபிகேஷன் இல்லமா, நம்ம யார பின்பற்றுறது, யார் நம்மள வழிநடத்துறது, யார் சொல்றது? இப்ப டாக்டர் சொல்றது உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு டாக்டர் சொல்லணும் உங்களுக்கு ஜுரம் அடிக்குதா, வயிற்று வலியா, என்ன ட்ரீட்மெண்ட் டாக்டர் சொல்ல முடியும். நான் சொல்ல முடியாது. ஒரு டாக்டர் தான் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா சொல்ல முடியும். நான் என்ன சொல்றேன், இப்போ ஒரு மாநிலம் அணுல எனக்கு வேணாம்னு சொல்லுது அப்படின்னா நீங்க சொல்லுது போல வல்லுநர்லாம் அவங்களுக்கு எடுத்து சொல்லி இதுல என்னென்ன பாதுகாப்பு அம்சங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணணுமா? அப்போ உனக்கு மின்சாரம் கிடையாது அப்படின்னு சொல்றது அது ஒரு ஹை ஹேண்டட் அப்ரோச்சா? திரு உதயகுமார் அவர்கள் சொல்றாரு நீங்க ஒரு ஸ்கூல் மாஸ்டர் போல செயல்படுறீங்க, மாநிலங்கள்ல உங்களுக்கு கீழ இருக்குன்னு நினைச்சு செயல்படுறீங்க. கிடையாது, எல்லா மாநிலம் நீங்க திருப்பி எல்லா மாநிலத்தையும் தான் அணுவுல ஏற்கனவே 21 அணுவுல இருக்கு. புதிதாக எந்த அணுவுல ஏற்படுத்த இடத்துல இதே காங்கிரஸ் கட்சி கூட 60,000 மெகாவாட் உற்பத்தி பண்றவங்களும் அப்படியே தொடக்க நிலையில இருக்காங்க. இப்ப கடகட நம்ம எல்லா வேலையும் பார்க்கணும். மின்சாரம் இல்லாத கிராமங்கள் இருக்கக்கூடாது. இன்னும் இந்த பெட்ரோல் டீசலை குறைச்சு
எல்லா காருமே 2023 பேட்டரியில ஓடணுங்கிற திட்டத்தில் இன்றைக்கு மத்திய அரசு செயல்படுறாங்க. இன்றைக்கு பேட்டரியில ஓடினா கூட பேட்டரிக்கு சார்ஜ் பண்றதுக்கு இன்றைக்கு கரண்ட் வேணும். நம்ம கரண்ட் உற்பத்தி அதிகப்படுத்தணும். இன்றைக்கு நம்ம வெறும் 4% இன்றைக்கு அணு உலை மூலம் நம்ம மின்சாரத்தை பயன்படுத்துறோம் இந்தியாவில். இதே அமெரிக்காவில் 24% மின்சாரத்தை அணு உலை மூலம் கண்டுபிடிச்சு அவங்க பயன்படுத்துறாங்க. பிரான்ஸ் உலகத்திலே அதிக சதவீதம் 70% இல்ல சொல்லிக்கிறோமா, இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இருக்கு. நீங்க ஏன் வேண்டாம்னு சொல்றதுக்கும் இதுக்கு சம்பந்தம் இருக்குல்ல? இல்லங்க, அணு உலை வேணுமா வேண்டாமாங்கிறது இப்ப சில மாநிலங்கள் ஏற்குது, சில மாநிலங்கள் நிராகரிக்குது. இப்ப தமிழ்நாட்டிலேயே அணு உலை நம்ம வேணும்னு சொல்லி தான் கூடங்குளம் ஏற்பட்டிருக்கு. மாநில அரசாங்கத்தோட ஒத்துழைப்போட தான் கூடங்குளம் நடக்குது இல்லங்களா? இப்போ சில காரணங்களுக்காக அவங்க வேணும்னு சொல்லலாம், வேணாம்னு சொல்லலாம். வேணாம்னு சொல்றவங்களை நம்ம கன்வின்ஸ் பண்ணணுமா? அது ஒரு தண்டனை போல உருவாக்கி அப்ப உங்களுக்கு அந்த மின்சாரத்தை கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னா, நாளைக்கு நெடுவாசல்ல எண்ணெய் எடுக்கிறதுக்கு தமிழக அரசாங்கம் எதிர்க்கிறது. தமிழக அரசாங்கம் அந்த போராட்டம் செஞ்சதுனால மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கு, நெடுவாசல்ல வர விட மாட்டோம். அப்ப தமிழ்நாட்டுக்கு க்ரூட் ஆயிலே கிடையாது, பெட்ரோல் டீசலே கிடையாதுன்னு சொல்ல போறோமா? எப்படிமா? ஏற்கனவே 700 கிணறு தோண்டியாச்சு, 166 கிணறு ரன்னிங்ல இருக்கு, 166 வெல் இன்னைக்கு ரன்னிங்ல இருக்கு. நீங்க நெடுவாசல மட்டும் ஏன் உதாரணம் வச்சுக்கிறீங்க? நெடுவாசல சொல்லி மீதி 166 மூடுறதுக்கு நம்ம திட்டம் போடுறோமான்னு எனக்கு தெரியல. எனக்கு நான் தான் கேக்குறேன். நான் சொல்றேன் இல்ல, ஒரு திட்டத்தை எதிர்த்தால் அதோட பயன் உனக்கு கிடையாது. அதுதான் நிலைப்பாடு. அப்படினா கெயில்ல நாங்க குழாய் போட கூடாதுன்னு தமிழக அரசாங்கத்தோட நிலைப்பாடு. அப்போ தமிழகத்துக்கு கேஸ் உற்பத்தியே கொடுக்கப்படாது அப்படின்னு முடிவா? நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக கெயில்ல போட கூடாதுங்கறத சுப்ரீம் கோர்ட் போகுது, கெயில்ல போடலாங்கறாங்க, கோர்ட் உத்தரவுக்கு போறாங்க, எல்லாரும் கோர்ட்டுக்கு போறாங்க. இதே உதயகுமார் அண்ணன் அவர்களே நிறைய இடத்துல கோர்ட்டுக்கு போயிருக்காரு, நீதிமன்ற உத்தரவுலாம் அவங்களுக்கு தடை வாங்க முயற்சி பண்ணாங்க, அதெல்லாம் தாண்டி போயிருச்சு. இன்னைக்கு நெடுவாசல் மட்டும் நீங்க 166 வெல் இன்னைக்கு ரன்னிங்ல இருக்கு ONGC தமிழ்நாட்டுல. அது யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. 40 வருஷத்துக்கு முன்னாடி 700 வெல் போட்டு க்ளோஸ் பண்ணி எந்த பிரச்சனை இல்லாம 166 ரன்னிங்ல இருக்கு. இப்படி கேக்குறேன், அந்த 166 வெள்ளியும் அந்த 166 வெள்ளியும் இப்ப திரு பியூஷ் கோயல் அவர்கள் என்ன சொல்றாரு? தமிழ்நாட்டுல கூடங்குளம் போடப்பட்டிருக்கு, அவங்க தமிழ்நாட்டுடைய வளங்கள் பயன்படுமோ தமிழ்நாட்டுக்கே கூடுதலா கிடைக்கட்டுமேன்றதான் உங்களுடைய லாஜிக். தமிழ்நாட்டு கூடுதலா கொடுக்கிறது பரிசீலிக்கப்படணும் அழகா சொல்லிருக்காரு. சொல்லுங்க, அதான லாஜிக். அப்போ அது வேணாம்னு சொல்றவங்க அந்த அதுக்கான வளங்களை கொடுக்க தயாராக இல்லாதவர்களுக்கு அதன் பயன் ஏன் போகணும்னு கேக்குறீங்க? அதான லாஜிக். வளங்களை கொடுக்க தயாரா இல்லையாங்கிறது ஒரு விவாதத்துக்கு எடுத்துட்டோம்னா அப்படி தமிழ்நாட்டினுடைய வளத்தை கேரளா சுரண்டலாம், ஆனால் கேரளா பாதுகாப்பாக இருக்க வேண்டும் ஒரு எண்ணம் அவர்களுக்கு பொய்யான எண்ணம் இருக்கிறதே, அது சரியா தவறான விவாதம் பண்ணுமா வேண்டாமா? இல்ல, அப்போ எல்லா விஷயங்களையும் தேசியமும் ஒற்றுமையான தேசம் நேஷனலிசம் பேசக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இதுல மட்டும் ஏன் மாநிலங்களை பிரிச்சு மாநிலம் பிரிக்க நீங்க தான் கற்பனையில பேசுறீங்க. இல்ல, அவர் கிடையாது, அவர் சொல்லல. நீங்க இன்னைக்கு should not be eligible for the benefit. மாநிலங்கள் வாரியா பிரிக்கிறது யாரு? கிடையாது. அவர் ஒரு ஆசிரியர் ஒரு மண்ணலா படிக்கிற மாணவனை தட்டி கொடுக்கிறாரு, ஒருத்தனை திட்டுறாருன்னா அந்த மாணவன் ஊரை விட்டே ஓடுங்கிறது இல்ல. புரிஞ்சிக்க, நீ நல்லா படி. இன்னைக்கு உதய் மின் திட்டம் வந்துச்சு. உதய் மின் திட்டம் வரும்போது நம்ம சுத்தமா தமிழ்நாட்டுக்கு கொடுக்கிற மெசேஜ் என்ன? இந்த பாருங்க, நீங்க அணுல ஏத்துக்கங்க, இல்லன்னா உங்களுக்கு கட் பண்ணிடுவோம். நெடுவாசல் கொடுக்கிற மெசேஜ் என்ன? இந்த பாருங்க, இதை ஏத்துக்கங்க, இல்லன்னா உங்களுக்கு வேற விளைவுகள் இருக்கும். நெடுவாசல் பிரச்சனை இல்லமா, நெடுவாசல் மாதிரி இங்க 700 ஏற்கனவே கிணறு தோண்டி 166 கிணறு ரன்னிங்ல இருக்கு. நீங்க இன்றைக்கு ஆந்திராவுல சிங்கிள் விண்டோ சிஸ்டம் ONGC உள்ள வந்தீங்கன்னா நீ யாரையும் பார்க்க வேண்டாம். சிங்கிள் விண்டோ சிஸ்டம் ONGCக்கு ஆந்திராவில் நீ கொடுத்துருக்காங்க. நேரப்போ எந்த இடம் எப்படி முடிவு பண்ணு, நீ முடிவு பண்ணிக்க, ரன் பண்ணுன்னு ஆந்திர கவர்மெண்ட் என்னமோ இந்த ரஜினி படத்துல வாங்க பழகலான்னு எதிர் வீட்டுக்காரன் கூப்பிட்ட மாதிரி அவங்க கூப்பிட்டு இருக்காங்க. பட் நம்ம மக்கள் வேற மாதிரி இருக்காங்க. நம்ம கவர்மெண்ட் மக்களுடைய அவங்களுக்கு ஏற்பட்ட பீதியை பயத்தை போக்கணும், அவங்களோட அறியாமையை போக்கணும். இப்படி மாத்தி கேக்குறேன். கேரளா அணு உலை வேணான்னு சொல்லிடுச்சு, இல்ல ஏதோ ஒரு மாநிலம் அணு உலை வேணான்னு சொல்லிடுச்சு, அவங்களுக்கு அணு மின்சாரம் போகக்கூடாது அப்படின்னு சொன்னா அதோட ரிவர்ஸ்ல பாருங்க, தமிழ்நாட்டுல 146 எண்ணெய் கிணறு இருக்குன்னு சொல்றீங்க. அதுல இருந்து 166 எண்ணெய் கிணறுல இருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய் தமிழ்நாட்டுல பெட்ரோல் போடுறதுக்கு மட்டும் தான் பயன்படுத்துறீங்களா? மொத்தம் 12,000 எண்ணெய் கிணறு இருக்குமா? இல்லங்க, தமிழ்நாட்டுல எடுக்கிற எண்ணெய் எங்களுக்கு மட்டும் தான் 12,000 எண்ணெய் கிணறு இருக்கு. இந்த கணக்குல நீங்க போனீங்கன்னா அது விவாதம் வேற. விவாதம் வேற. நீங்க 166 கிணறுல எடுக்கக்கூடிய எண்ணெய் தமிழ்நாட்டுக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு நாளைக்கு கூட பத்தாது. மீதி இருக்கிற நாட்கள் மத்த மாநிலங்கள் எடுக்கிற எண்ணெய் தான் பயன்படுத்துறோம். அதுதான் சொல்றேன். அப்போ நான் சொல்றேன், நீங்களும் சொல்றது நான் சொல்றேன். அதான் அப்ப இங்க இருக்கிறது இவங்களுக்கு, அங்க இருக்கிறது அவங்களுக்கு நம்ம பிரிக்க முடியாது. அது கிடையாது, அது நீங்க கற்பனையில போறீங்க. இன்றைக்கு ஆந்திராவில தான் நம்மளை விட ஒரு மடங்கு அதிகமா ONGC தயாரிக்குது, அஸ்ஸாம்ல அதை விட அதிகமா தயாரிக்குது,
12,000 எண்ணெய் கிணறுகள் 166 தான் இங்க ரன்னிங்ல இருக்கு. அந்த கற்பனைக்கே இடம் இல்ல. இன்னைக்கு உதயமின் திட்டம் வரும்போது என்ன சொன்னோம்? எங்களுக்கு ஏத்துக்க வேண்டாம், அது முடியாது, எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிச்சோம். நிதியமைச்சர் சட்டமன்றத்தில் அறிவிக்கிறாரு, உதயமின் திட்டத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் இந்த ஆண்டு 1335 கோடி ரூபாய் நமக்கு அதிகமாக கிடைத்திருக்கிறது நிதியமைச்சர் அறிவிக்கிறார். உதயமின் திட்டத்தினால நிலத்துக்கு பாதிப்பு இல்லங்க, நீருக்கு பாதிப்பு இல்லங்க, மக்களுக்கு வந்து நோய்கள் வருமோன்ற கேள்விக்குறி இல்லங்க. ஸ்கீமை பத்தி பேசுறேன், நீங்க ஸ்கீமை பத்தி பேசினா ப்ராஜெக்ட் போறீங்க. அதாவது இவர் சொன்ன விஷயம் இன்றைக்கு தமிழகம் மட்டும் இல்ல, ஏறத்தாழ 9 மாநிலங்கள்ல இன்றைக்கு அணு உலை தயாரிப்பு இருக்கு. இன்னும் புதிதாக 7 மாநிலங்களை கொண்டு வர்றோம். நம்ம இலக்கு ஏறத்தாழ 25,000 யூனிட் மெகாவாட் வந்து சீக்கிரம் 2 வருஷத்துக்கு நம்ம தயாராக வேண்டிய கட்டாயத்தில் இந்தியா இருக்கும்போது இன்னைக்கு நான் ஏற்கனவே ஏன் பிரான்ஸ் அமெரிக்கா ஒரு அணுலை ஏற்படுத்தணும்னா அதற்கான சரியான சில வந்து ஜியோகிராபிக்கல் கண்டிஷன்ஸ் தேவை. அதற்கான வந்து பக்கத்திலே வந்து நீர் ஆதாரங்கள் இருக்கணும், அந்த விஷயங்கள்லாம் இருக்கு. இது அந்த மலைப்பகுதிகளில் வந்து அணு உலைகள் அமைக்கிறது கஷ்டம் அப்படிலாம் சொல்றாங்க. அப்போ மலைப்பகுதிகள் அதிகமா இருக்கக்கூடிய மாநிலங்கள் என்ன பண்ணும்? அவங்களுக்கு இந்த அணுமின் வந்து அவங்களுக்கு போய் சேரவே சேராது, அவங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லிருக்கோம். இது வந்துமா அணு உலை எப்படி அமைக்கிறது, பூலோகத்தை எங்க அமைக்கிறதுங்கிறது திடீர் ஜி பூம்பா இல்ல, அதான் ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் பார்த்து இல்ல உத்தராகண்ட் மாதிரி அதிக மலைப்பகுதி இருக்கக்கூடிய மாநிலத்திலயோ அமைக்கிறது கடினம்ன்றது சொல்லப்படுது. அப்படின்னா அவங்க பக்கத்துல அமைச்சா கூட அந்த மின்சாரம் அவங்களுக்கு போகும். மாநில பட்டியலிட்டாங்களா? இவங்க உங்களுக்கு எல்லாம் கரண்ட் கொடுக்க மாட்டோம், இவங்களுக்கு எல்லாம் கொடுப்போம். அளவுக்கு அதிகமான கற்பனையில பேசுற வரக்கூடிய விஷயமா நீங்க அளவுக்கு அதிகமான கற்பனையில பேசுறீங்க. If you do not allow a nuclear plant, you are not eligible for benefit. இத விட கிளியரா plant எங்க வரணுமோ அங்க தான வரும். அதுதான் கேக்குறேன். nuclear plant அமைக்க கூட ஏன் நீங்க வரும்போது பார்க்கலாம், அவர் சொல்லும்போது பார்க்கலாம், வரும்போது பார்க்கலாம். வராத ஒரு மாநிலத்துல இப்ப எப்படி நீங்க திட்டம் போட்டு பேசுவீங்க? இந்த மாநிலத்துக்கு வரலனா என்ன பண்றது? எங்க அமைக்கிறது? நோ சொல்லிடுச்சுனா உங்களுக்கு கிடையாதுன்னு சொன்னா இப்ப அந்த மாநிலத்துல வரவே முடியாதுனா உங்களுக்கு கொடுப்போமா மாட்டோமா? கொள்கை என்னன்னு கேக்குறேன். அத முதல்ல அந்த மாநிலம் அணு உலைக்கு அமைக்கப்பட்ட அந்த இதுக்கு பக்கத்துல இருக்கா அப்படிங்கறது முதல்ல பார்க்கணும். அது அந்த சர்க்கிள்ல வருதான்னு பார்க்கணும். நிறைய விஷயம் இருக்கு, இந்த சர்க்கிள்லே வரல உனக்கு கிடையாதுன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு அவர் சொல்லி இருக்கிறது அணு உலை மூலம் தயாரிக்கிற மின்சாரம் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொன்னதை போல தூய்மையானது, மாசு சுற்றுச்சூழலுக்கு ஏற்றது, செலவு குறைந்தது, இந்தியா போன்ற நாட்டுக்கு பல அணு உலைகளை உருவாக்க வேண்டியது எதிர்கால நம்முடைய கடமை என்று அப்துல் கலாம் சொன்னதை அங்க சுட்டிக்காட்ட விரும்புறேன். திரு உதயகுமார் அவர்கள்ட்ட கேட்க நினைக்கிறது, கூடங்குளம் அப்படிங்கிறது இல்லாம பல மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் எதிர்ப்பு வரதை பார்க்கிறோம். நெடுவாசல் தொடங்கி கெயில்ல எரிவாயு குழாய் போடுறது தொடங்கி நியூட்ரினோ ஆய்வகம், ஒரு அறிவியல் ஆராய்ச்சி கூடம் அமைக்கணும்னு சொன்னாலும் வந்து எதிர்ப்பு வரதை பார்க்கிறோம். இது போன்ற எதிர்ப்புகள் அதிகமா வரும்போது பாரதிய ஜனதா கட்சி சொல்லக்கூடியது என்னவா இருக்குன்னா, இதனால பெனிஃபிட் தமிழ்நாட்டுக்கு தான், இந்த தமிழ்நாட்டு எதிர்ப்புகள் மூலமா அதை இழக்கிறதும் தமிழ்நாடு தான் அப்படிங்கறத அவர்கள் சொல்லக்கூடிய வாதமா இருக்கே இருக்கிறீங்களா? இந்த பியூஷ் கோயல் அவர்களுடைய கூற்றில் 2 விஷயங்கள் அண்டர் டெக்ஸ்ட்னு சொல்றோம் இல்லையா, மறைந்து கிடக்கக்கூடிய 2 செய்திகள். ஒன்று என்னன்னா, நீங்க வந்து ஏற்க மறுத்தால், ஒரு திட்டத்தை ஏற்க மறுத்தால் என்ன நடக்கும் பார், நாங்கள் அணுமின் சக்தி அணுமின் நிலையங்களை எதிர்க்கக்கூடிய மாநிலங்களுக்கு அணுமின் நிலையங்களிலிருந்து எரிசக்தி தரமாட்டோம், மின்சாரம் தரமாட்டோம் என்று நாங்கள் சொல்கிறோம். இதே போல நாளைக்கு நீங்கள் திட்டங்களை எதிர்த்தால் இந்த திட்டங்களிலிருந்து வருகிற பலன்கள் உங்களுக்கு கிடைக்காமல் செய்வோம் என்கிற ஒரு எச்சரிக்கை ஒன்று. இரண்டாவது, மிரட்டுவது. இந்த மாநிலங்கள் எல்லாம் அணுமின் நிலையங்கள் வேண்டாம் என்கிறார்கள், மேற்கு வங்கம், கேரளா போன்ற மாநிலங்கள். எனவே நீங்கள் இப்படி செய்தால், இப்போ தமிழ்நாட்டில் தான் ஏராளமான திட்டங்களுக்கு எதிராக போராட்டங்கள் நடக்கிறது. இப்போ இந்த போராட்டங்களில் ஈடுபடக்கூடிய உங்களை நான் மிரட்டுகிறேன். இது தோழர் கரு நாகராஜன் அவர்கள் இந்த கூடங்குளம் போராட்டம் நடந்திருக்கும் போது நானும் அவரும் தொலைபேசியில் பேசணும். அந்த கருத்துக்கள் எண்ணங்கள் எல்லாம் இப்போ மனசில் ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த அவர் சொன்ன உதாரணம் நான் ஏற்கனவே சொன்னேன், அவர் வருவதற்கு முன்னால் நான் சொன்ன அதே விஷயத்தை அவரும் சொன்னார். அது ஒரு மகிழ்ச்சி தான். ஆசிரியர் போல அறிவுரை செய்கிறார், நாளைக்கு ஆசிரியர் போல அடிப்பார். நீ ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நான் உன்னை அடிக்கவும் செய்வேன். உனக்கு எதுவுமே தெரியாது, உனக்கு உன்னை பற்றி சிந்திக்க தெரியாது, உனக்கு எது நல்லது எது கெட்டது என்று முடிவு செய்ய தெரியாது. டில்லியிலே இருக்கிற மேட்டுக்குடியான எங்களுக்குத்தான் தெரியும். நாங்கள் அறிவுரை சொல்வோம், அடிக்கவும் செய்வோம், நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஐயா, இது ஒன்றியம், இது ஒரு டில்லியினுடைய காலனி அல்ல தமிழ்நாடு, டில்லியினுடைய அடிமை தேசம் அல்ல தமிழ்நாடு. எங்களுக்கு ஒரு திட்டம் வேண்டாம் என்று உள்ளூர் மக்கள் முடிவெடுத்தால் வேண்டாம் என்று தான் முடிவெடுக்க முடியுமே தவிர, பியூஷ் கோயலுக்கு பிடித்திருக்கிறது, மன்மோகன் சிங்குக்கு பிடித்திருக்கிறது, நரேந்திர மோடிக்கு பிடித்திருக்கிறது என்பது பேச்சுக்கே இடம் கிடையாது. இன்றைக்கு கதிராமங்கலத்தில் நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனை, தோழர் சொல்கிறார் 166 எண்ணெய் கிணறுகள் இருக்கின்றன. எத்தனை கிணறுகள் இருக்கட்டும்,
ஒரு பகுதியிலே வாழ்கிற மக்கள் எங்களுடைய வாழ்வாதாரங்கள் அழிந்து கொண்டிருக்கின்றன, எங்களுடைய நீர்வளம் எங்களுடைய நிலவளம் அழிந்து கொண்டிருக்கிறது, நாங்கள் தலைமுறையாக செய்து வந்த பயிர் தொழில் விவசாய தொழில் அழிந்து கொண்டிருக்கிறது, நாங்கள் ஏதிலிகளாக மாறி போவோம், இருக்கிற இடத்தை விட்டு ஊரை விட்டு ஓடி போக வேண்டி வரும், இந்த திட்டத்தை நிறைவேற்றாதே என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? வேண்டாம் என்று சொன்னால் மக்கள் வேண்டாம் என்று கருத்தை மதித்து அதை புறக்கணிக்க வேண்டுமே தவிர அதானிகளுக்கும் அம்பானிகளுக்கும் வெளிநாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் பிரான்சுக்கும் லாபம் கிடைக்கிறது, அவர்களுடைய பன்னாட்டு நிறுவனங்களுக்கு லாபம் கிடைக்கிறது, நான் ஒவ்வொரு வாரமும் ஓடி ஓடி போகிற நாடுகளுக்கெல்லாம் லாபம் கிடைக்கிறது, எனவே இந்த திட்டத்தை நீ ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்று சொல்வதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. அவர் எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் சரி, அவர் மகாத்மா காந்தியாக இருந்தாலும் சரி, எந்த தலைவருக்கும் எந்த கட்சிக்கும் எந்த அரசுக்கும் உரிமை கிடையாது. தமிழகத்தில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற போராட்டங்கள் அனைத்தும் தமிழ் மக்களுடைய வாழ்வாதாரங்களை வாழ் உரிமைகளை வருங்காலத்தை தக்க வைக்கிற போராட்டங்கள். இதிலே கூடங்குளத்தை பற்றி நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது நாங்கள் அவரை சந்தித்தோம். இறுதி பகுதியில் இருக்கிறோம், சுருக்கமா பேசும்படி கேட்கிறேன். நான் மற்றவர்கள் இருவருடைய கருத்துக்களை கேட்க வேண்டியிருக்கு. தொடருங்க. ஓகே, கட்டாயமா. செல்வி ஜெயலலிதா அவர்கள் நாங்கள் சொன்னோம், அவர் முதலிலே எங்களுடைய போராட்டத்துக்கு ஆதரவான பல கருத்துக்களை சொன்னார், நிலைப்பாட்டில் இருந்தார், எனக்கு நன்றாக தெரியும். நான் 45 நிமிடங்கள் அவரோடு பேசி இருக்கிறேன். முதல்வர் சொன்னார், நாங்கள் அவரிடம் கேட்டோம், மேற்கு வங்காளத்திலே மம்தா பானர்ஜி அணுவலை வேண்டாம் என்கிறார், நீங்களும் அதே போல ஒரு முடிவெடுங்கள் என்று நான் சொன்னபோது செல்வி ஜெயலலிதா அவர்கள் சொன்னார்கள், அந்த திட்டம் தொடக்க நிலையில் இருப்பதால் அவரால் அப்படி ஒரு முடிவெடுக்க முடிகிறது, ஆனால் கூடங்குளம் திட்டம் முடியும் தருவாயில் இருப்பதால் என்னால் அப்படி ஒரு முடிவெடுக்க முடியவில்லை என்று உளபூர்வமாக உண்மையாக சொன்னார். நாங்கள் இப்போது இருக்கிற அதிமுக அரசிடம் கேட்கிறோம், நாங்கள் இங்கே எதிர்க்கட்சியாக இருக்கிற திமுகவிடம் கேட்கிறோம், தமிழ் மக்களுக்காக சிந்தியுங்கள். ஒரு வார்த்தை பேசியதுண்டா? முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பதற்கு ஒரு மாதத்திற்கு முன்னாலே நாங்கள் நேரம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அவருக்கு எங்களை சந்திக்க நேரம் இல்லை, பியூஷ் கோயலை சந்திக்க நேரம் இருக்கிறது. காரணம், பியூஷ் கோயலை மகிழ்வித்தால் தான் அவருடைய பதவியும் பணமும் எல்லாம் தக்க வைக்க முடியும். உதயகுமாரோ கூடங்குளம் இடிந்தக்கரை மக்கள் அவருக்கு ஒரு பொருட்டே அல்ல. இம்மாதிரியான அணுகுமுறை திமுகவும் அதிமுகவும் தமிழக மக்களை வஞ்சிக்கிறார்கள். எனவே தான் பியூஷ் கோயல்கள் நம்மை வீட்டுக்கே வந்து மிரட்டி கொண்டிருக்கிறார்கள். இங்க வந்து டிஃபெண்ட் பண்றதுக்கு திமுகவோ அதிமுகவோ இல்ல. அதனால நம்ம இப்போ மற்றவர்களுக்கு கருத்துக்களை போயிட்டு இருக்கு. நான் அதே உங்களுடைய இறுதியான கருத்தா புரிஞ்சுக்கிறேன். திரு கணேஷ் அவர்களுடைய இறுதியான பார்வை இந்த விஷயத்துல. இப்போ ஒன்றிய அரசு வந்து இது மாதிரி கருத்துக்கள் வெளியிடுறது வந்து கொஞ்சம் நிறுத்திக்கணும். ஏன்னா வந்து இது வந்து மக்களோட மனசு புண்படுத்தணும்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அவங்க வந்து கொஞ்சம் பெருந்தன்மையோட கருத்துக்களை வெளியிடணும். ரெண்டாவது, இது மாதிரி ஆதிக்கத்தோட வந்து எந்த விஷயத்துலையும் அணுகிறது. நான் ஹிந்தியாக இருக்கட்டும், பாஸ்போர்ட்டில் வந்து ஹிந்தியை துணிக்கிறேன், அப்புறம் போய் கேட்கும்போது திணிப்பு இல்லை அப்படிம்பாங்க. இதே மாதிரி இன்னைக்கு நேற்று வெளியிட்ட தகவல் வந்து இப்படி சொல்லிடுவாங்க. அப்புறம் ஐயா மாதிரி இருக்கிறவங்க வந்து இல்லை அப்படி அது கெசட்டில் வரல அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஒரு முன்னோட்டை விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அதோட பல்ஸ் எப்படின்னு ஆழம் பார்க்குற மாதிரி தான் எங்களுக்கு தோணுது. ஸோ இதெல்லாம் விட்டுட்டு, இந்த மாதிரி வேலைகளை விட்டுட்டு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளில் இறங்கணும்னு பார்க்குற மரபுசாரா எரிசக்தி சைடு நம்ம வந்து நம்மளோட ஃபோக்கஸ் திருப்பணும்னு நினைக்கிறேன். அதுதான் வந்து நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லது. ரெண்டாவது, இந்தியா போல ஒரு அடர்த்தியான நாடு, மக்கள் தொகையும் அடர்த்தி அதிகமாக இருக்குது. ஏன் அடர்த்தின்னு சொல்கிறோம்னா, சின்ன நாடு ஆனால் மக்கள் தொகை அதிகமாக இருக்குது. சைனா மாதிரி பெரிய நாடு இல்லை. அப்போ வந்து நம்ம ரஷ்யா, சைனா, அமெரிக்காவை போய் நம்ம முன்னோதரமாக எடுத்துக்கிட்டு பார்க்க முடியாது. நம்ம வந்து ஒரு இந்த மேலை நாடுகள்னு கூறப்படுற ஐரோப்பிய நாடுகளை முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு அதன்படி வந்து நம்ம செயல்படுறது தான் நம்மளுக்கான நல்ல எரிசக்தியை கொண்டு வரதுக்கான இதுவாக இருக்கும், திட்டமாக. கருணாகராஜன், உங்களுடைய பதில்கள். இல்லை, உதயகுமார் அவர்கள் சொன்னது போல் இப்போ கூடங்குளத்தில் கரண்ட் இல்லைன்னு ஒரு பக்கம் போராடிட்டு இருந்தாங்க மக்கள். ஆனால் கரண்ட் கிடைக்கும் போது அதுக்கு கரண்ட் வழங்குற ஒரு நிறுவனத்தையும் மூட சொல்லி போராடணும். ஒரு பக்கம் கரண்ட் இல்லைன்னு போராடணும். ரெண்டு விதத்தையும் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம். இதே கூடங்குளத்தை அதில் எந்த ஆபத்து இல்லைன்னு அப்துல் கலாம் அவர்கள் போய் சொல்லிட்டு வந்த பிறகு நாங்கள் திருநெல்வேலியில் ஏறத்தாழ 10,000 பேர் இருக்கக்கூடிய பெரிய உண்ணாவிரதம் நடத்தோம். அவருக்கும் தெரியும். திருப்பி ராதாபுரத்துலையும் ஒரு மிக பிரமாண்டமான பொதுக்குழு நடத்தினோம். இந்த கூடங்குளம் வேணுங்கிற அந்த ஒரு பகுதி மக்கள் மட்டும் அந்த முடிவில் இல்லை. இன்றைக்கு அது திறக்கப்பட்டு முதல் 2 அணு உலைகள் செயல்பட்டு இப்போ 3வது 4 அணு உலைகள் பயன்பாட்டுக்கு வருகிற நிலையிலே அந்த பகுதிக்கு பல கோடி ரூபாய்கள் கொடுத்து அவங்க மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை பெருகி கொடுக்க வேண்டும், பயத்தை போக்கலாம் நீதிமன்றம் உத்தரவிட்டு அதுபடி செயல்பட்டாங்க. இன்றைக்கு வெறும் நெடுவாசலில் மட்டும் இன்றைக்கு தண்ணி பிரச்சனை இல்லை. அந்த கிராம மக்களுடைய பயத்தை போக்க வேண்டும், அவர்கள் வேண்டாம் என்ற சொல்படி இன்றைக்கு தமிழக அரசு அறிவிச்சிருச்சு.
இன்னைக்கு தமிழக அரசே முதலமைச்சர் அறிவித்தாரு அவங்க விருப்பத்துக்கு மீறி செய்ய மாட்டேன்னு. அது முடிஞ்சு போன விஷயம் இல்ல. சொல்லி முடிச்சுக்கிறோமா. நெடுவாசல் போன்று 166 இடங்கள் இருக்கிறது. அடுத்து நெடுவாசலுக்கு அடுத்து பக்கத்து ஊருக்கு இன்னைக்கு கதிராமங்கலம் போனோம். ஒவ்வொரு ஊருக்கா போகணும். 166 உதை மூடணும். ONGC விரட்டணும். இதுல அம்பானி அதானிலாம் எங்கிருந்து வந்தாங்க நம்ம தெரியும். ONGCங்கிறது நம்ம மத்திய பொதுத்துறை நிறுவனம். இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் கடந்த 5 நிதியாண்டுகள்ல 2024 கோடி ரூபாய் ராயல்டி கொடுத்த ஒரு நிறுவனம். இந்தியாவுக்கு 17,000 கோடி ரூபாய் ராயல்டி கொடுத்த ஒரு நிறுவனம் மக்கள் நிறுவனம் ONGC. அது அதானி இது அம்பானி இதுல நம்ம கற்பனையில எவ்வளவு வேணாலும் பேசலாம். இன்றைக்கு நாடு முழுவதும் இருக்கிற சூழலை சிந்தித்து பார்த்து இன்றைக்கு தண்ணீர் பிரச்சனை அங்க மட்டுமா இருக்கு, தமிழ்நாடு ஊரா இருக்கு. தமிழ்நாடு ஊரா விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க. இன்றைக்கு தருமபுரி, ஈரோடு, சேலம் பகுதியில் 1500 அடிக்கு கீழே போனாதான் தண்ணிங்கிற அளவுக்கு இன்றைக்கு வறட்சியில நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம். தம்பி சொன்ன மாதிரி கல்பாக்கம் இன்றைக்கு தொடங்கப்பட்ட உடனே சொல்லிடுறேன். புற்றுநோய் இன்னைக்கு நீங்க புற்றுநோய் ஆஸ்பத்திரியில் கணக்கு பண்ணுங்க. கல்பாக்கத்திலிருந்து மட்டும்தான் கேன்சர் வந்திருக்கா? நீங்க தமிழ்நாடு பூரா இல்லையா? நீங்க எல்லாம் மக்களை நீ கல்பாக்கத்துல நான் உங்களை விட அதிகமா அங்க போயிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு தெரியுமா தெரியாது? 21 உலைகள். நீங்க தோழர்கள்லாம் அப்படிதான் பேசுங்க. தோழர்கள்லாம் ஒன்று சேர்ந்தா அதான் பேச முடியும். வேற என்ன பேச முடியும்? உள்ளோக்கத்தோடு சொன்ன விஷயம் இல்லை. யதார்த்தமான கருத்தை தெரிவித்திருக்கிறார். அணுசக்தியை பொறுத்தவரை ஒரு பரந்த மனப்பான்மை இந்திய நாட்டு மக்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் வேண்டும் என்ற நல்ல உள்ளத்தை சொல்வதற்குரிய இது மாநிலங்களுக்கு எதிரான கருத்தாக நினைக்கவில்லை. ரைட். நிகழ்ச்சி தற்போது நிறைவு செய்தாக வேண்டியிருக்கிறது. திரு பியூஷ் கோயல் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து ஒரு கருத்து என்ற அடிப்படையில் தற்போது இருக்கிறது. இது ஒரு அரசனுடைய சட்டமாக, கொள்கையாக, அமைச்சரவையுடைய முடிவாக மாறப்போகிறதா என்பதை நாம் பொறுத்து பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. அப்படி மாறினாலும் அது அணுசக்திக்கு மட்டும் பொருந்துமா அல்லது எண்ணெய் நிறுவனங்கள் அல்லது கேஸ் நிறுவனங்கள் அல்லது மத்திய அரசாங்கத்துடைய எல்லா திட்டங்களுக்கும் பொருந்துமா என்பதெல்லாம் பெரிய கேள்விகளாக எழுந்திருக்கின்றன. மத்திய அரசாங்கம் இதில் ஒரு தெளிவான பார்வையை முன்வைக்க இருக்கிறதா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. நிச்சயமாக ஒரு பகுதியில் ஒரு திட்டம் வரும்போது அந்த பகுதி மக்களுடைய கருத்துக்கள், அந்த மாநிலத்துடைய கருத்துக்கள் என்பது நிச்சயமாக முக்கியத்துவம் பெறுகின்றன. அந்த கருத்துக்கள் ஒரு கான்ஃபிளிக்ட் அங்கே வரும்போது, ஒரு மாற்று கருத்துக்கள் அங்கே வரும்போது அந்த திட்டம் நீங்கள் ஏற்கவில்லை என்றால் உங்களுக்கு பலன் கிடையாது என்பது சொல்வது ஒரு சரியான முடிவாக இருக்க முடியுமா? அல்லது அந்த மக்களுக்கு எடுத்து உரைத்து அந்த திட்டத்தின் குறித்து அதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவது ஒரு சரியான அணுகுமுறையாக இருக்க முடியுமா என்ற கேள்விகளும் எழுந்திருக்கின்றன. மத்திய அரசாங்கத்தின் இறுதி பார்வையாக, அதிகாரப்பூர்வ பார்வையாக என்ன வரப்போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கருத்துக்களை தெரிவித்த அனைத்து விருந்தினர்களுக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நேயர்களே.